ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ் சூப்பர் vlog. எல்லோரும் வந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே. இந்த கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அண்டர்வேர்ல்ட் போயிருந்தோம் கேரளாவில். ஸோ அந்த வந்து அண்டர்வேர்ல்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து வெளியில் கொஞ்சம் செட்டப்ஸ் இருந்தது. என்ட்ரன்ஸில் இந்த அனிமல்ஸோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் இந்த மூமெண்ட் இருக்கிற மாதிரி பேட்டரியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. ஸோ என்னென்ன அனிமல்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள், ஓகேங்களா? பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு அடுத்த பார்ட் 1 இது. பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே எடுத்துருக்கோம் உள்ள அண்டர்வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு. ஸோ அதெல்லாமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு 2 பார்ட்டாக போடுறேன், ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் வீடியோ. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்களே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே லைக்குமே வந்து எங்களுக்குலாம் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்து ஒரு வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எங்களுக்குமே அது இன்ட்ரெஸ்ட் நிறையா வரும். அப்படி உங்களுக்கு எதனாச்சும் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அது கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோஸில் பாருங்கள் என்னென்ன இருக்குது அனிமல்ஸ்ன்னு பாருங்கள், காமிச்சிக்கிட்டே இருக்கேன். ஜீப்ரா, ஜிராஃப் தான் பாருங்கள், ஒரிஜினல் பேர்டு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. கரடி இருக்குது. ஸோ நம்மளோட சொந்தங்கள்லாம் நிறைய வர மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அது பாருங்கள், ஜீப்ரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்குது. கேங்க்ரூ, இப்போ வந்து பாருங்கள் கரடி, வெள்ளைக்கரடி இருக்குது பாருங்கள், போலாபியோ, ஜிராஃப். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பாருங்கள். நம்ம ஊர்லேயுமே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, போங்க. ஐயோ, என்னோடய எண்ணம் வந்துருச்சு பாருங்கள், மனுஷன்லேருந்து குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியே வந்த மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு ஃபீலிங்கு. ஸோ ஒரிஜினலாகவே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல? ஸோ இதை தான் வந்து சொல்கிறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஜாலியாக எல்லாமே ஃபேமிலியாக தான் போயிருந்தோம் இதுக்கு. ஆக்சுவலி எடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட் வந்து எடுக்கலை, பட் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைரெக்டாக அண்டர் வாட்டர் வேர்ல்ட் போகணுன்னா நம்ம வெறும் அந்த ஃபிஷஸ் மட்டும் பார்க்குற மாதிரி இல்லாமல் ஸோ தனியாக இந்த மாதிரி வந்து வெளியில் அனிமல்ஸ்லாம் வச்சுருந்து அது ஒரு கவர்ச்சியாக இருந்தது. பசங்களுக்கு, கிட்ஸுக்கெலாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜூக்கு போய் பார்க்க முடியாததெல்லாம் வந்து ஸோ டைரெக்டாக இங்கே வந்து பார்க்கலாம். இது வந்து நமக்கு டைரெக்டாக வந்து எந்த ஒரு ஹர்ட் பண்ண போகல. ஜூவில் வந்து இந்த மாதிரி எந்த அனிமல்ஸுமே ஓப்பனாக பார்க்க முடியாது இல்லையா? ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்கலாம், இது கூட செல்ஃபி எடுக்கலாம். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லைங்க, இது ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்குது. வாய்ஸ் கூட வந்து சவுண்டு கூடவே அது வந்து ஒரிஜினல் மாதிரியே தான் எக்ஸிஸ்டன் சவுண்டு கொடுத்துருந்தா இருந்திருக்கும். பட் பெரும்பாலும் அனிமல்ஸ்க்கு வந்து அவங்க சவுண்டு கொடுக்கல, வெறும் மூமெண்ட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த மூமெண்ட்டுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயும் வந்து பெரிய டைனோசரஸ் வச்சுருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது. பட் ஆனால் வந்து அவ்வளோ ஒரிஜினாலிட்டி இல்லை, ஓகேங்களா? ஸோ எனிவே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.